வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்மரைன் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். இதை வந்து சப்மரைனை வந்து வெளியே எடுக்கணும்னா பாருங்கள். இப்போ வந்து சப்மரைன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்துடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்மரைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோவில் சப்மரைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதாவது சப்மரைன் வந்து தண்ணிக்குள்ளே எப்படி வந்து மிதக்குது, அது போக எப்படி தண்ணிக்குள்ளே வந்து முங்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கு குறைஞ்ச 2000 லைக்ஸ் தந்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் ஒரிஜினல் சப்மரைனே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது அதில் வந்து மோட்ரு வந்து ஃபிட் பண்ணி தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மூவ் பண்ண வைக்கிறது, அது போக கம்ப்ரஸ்ட் ஏரை வந்து நடுவில் வந்து கிரியேட் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே வந்து மெதுவாக வந்து முங்க வச்சுட்டு அதிலேயே வந்து உள்ளக்க வந்து அப்படியே ஓட்டியும் காட்டலாம். அது போக வந்து எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல்லையே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரியே வந்து நம்ம வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்து கொடுங்க. சரி, ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்னென்ன செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் கேன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் எந்த மாதிரி வாட்டர் கேன்னாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வாட்டர் கேனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அக்வேரியம் ஷாப்னா போகிறீங்க அப்படின்னா ஏர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து ஒரு மீட்டர் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ஏர் பம்ப் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா வந்து வாய்ட்டை கூட வந்து காற்றை வந்து ஊதணும்னா ஊதிக்கலாம். அதுபோக நம்மளுக்கு ஒரு பலூன் வந்து தேவைப்படும். இதுதான் வந்து உள்ளக்க வந்து காற்றை வந்து உருவாக்குறதுக்காக அந்த பலூனு. அதுக்கடுத்து அக்வேரியம் ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்ரு வந்து ஃபிட் பண்ணுறதுக்குரிய அந்த கண்ட்ரோலரு, அது போக வந்து டி பெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒன்று வாங்கிக்கோங்க. இதனால் இதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஒரு வெயிட்டான பொருள், ஒரு நட்டு அல்லாட்டினா வந்து கொஞ்சம் கம்பி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து வெயிட்டான பொருளை வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த பொருள் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சப்மரைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரி, ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா பலூனை வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து மூடியில் வந்து ஓட்டை வந்து போட்டுக்கணும். ஸோ ஒரு மூடியை வந்து இந்த இதை கலட்டி விட்டுக்கிறேன். கலட்டி விட்டுட்டு இதில் சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டை மட்டும் வந்து போட்டு விட்ருங்க. அதுக்கடுத்து வாட்டர் கேன் இருக்குல்ல, வாட்டர் கேனில் வந்து கீழே நோக்கி இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஓட்டை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஓட்டை கிட்ட வந்து போட்டுருங்க. இது வழியாக தான் தண்ணி வந்து உள்ளக்க வந்து போகும். ஸோ இங்கே ஒரு 3 ஓட்டை, இங்கிட்ட ஒரு 3 ஓட்டை கிட்ட வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி இங்கே வந்து போல்ட்டை வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இருந்தாலும் இந்த சைடுனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஓட்டை வந்து போட்டு விட்ருங்க. இது வழியாக தான் தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து ஏறும். ஸோ இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து கீழ் நோக்கி மட்டும் உள்ளக்க வந்து ஓட்டைகள் அந்த மாதிரி வந்து போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்து இதுக்கு மேலேயும் வந்து ஓட்டை வந்து போடணும். மேலேயும் வந்து அப்படின்னா தான் ஏர்ஸ் வந்து உள்ளக்க வந்து ஃபார்ம் ஆகாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏரை வந்து முழுவதுமாக வந்து வெளியேற்றிடும். ஸோ அதனால் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டைகளை வந்து போட்டுருங்க. சைடுமே ஒரு 2 ஓட்டை வந்து போட்டு விட்ருங்க. தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து உள்ளக்க வந்து ஏறும். இப்போ வந்து ஓட்டைகள் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இதில் வந்து அந்த ஓஸை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து மூடியில் வந்து அதை கனெக்ட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடினா வந்து இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டீ பெண்டு, அதுக்கடுத்து இந்த ஜாயிண்ட் மாதிரி வந்து வாங்க சொன்னேன்ல, ஸோ அதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்றீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி விட்டுறணும் சுற்றி. ஸோ இதை வந்து வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். அவ்வளோதான். சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து அமுக்கி விட்ருங்க. அமுக்கி விட்டுட்டு உள்ளக்கையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். உள்ளக்கையும் லைட்டாக வந்து சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி விட்ருங்க. இது அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மூடியில் வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இன்னொரு அதே மாதிரி ஐ பேண்ட் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணுறது உரியது டியூப்பை. ஸோ இதில் வந்து அந்த டியூப் இருக்குல்ல, டியூப்பை வந்து இதோட ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு வந்து ஜாயிண்ட் மட்டும் பண்ணி விட்டுட்டு இந்த டியூப்பை வந்து கொஞ்சம் மூளை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வெட்டி விட்ருங்க. ஸோ இந்த அளவு வச்சுட்டு வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து இதை வந்து இன்னொருக்கு உள்ளக்க உள்ளதில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. உள்ளக்க வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இதை வந்து மாட்டும் போல் நடுவில் வந்து பலூன் வந்து வரும். அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, பலூன் இருக்குல்ல, பலூனை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ரப்பர் பேண்ட்ஸை வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்ட் வந்து ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 இதை வந்து நல்லா வந்து போட்டு வந்து இது பண்ணிடணும். அவ்வளோதான். ரப்பர் பேண்ட்ஸ் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி டேக் இருந்துச்சுன்னா டேகை கூட இழுத்து வந்து டைட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி டேகை வந்து நல்லா வந்து போட்டு முறுக்கி விட்ருங்க. அவ்வளோதான். முறுக்கிட்டு இதை எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து வெட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து பலூனை வந்து இந்த டியூப் வந்து இந்த சைடு வந்து மாட்டி விட்ருங்க. அவ்வளோதான், மாட்டி விட்டாச்சு. இதுக்கடுத்து இந்த சைடு வந்து நம்ம ஏர் பம்பை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு
ஜஸ்ட் வந்து ஊதி பார்த்துக்கோங்க காற்று கரெக்டாக வந்து ஃபில் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, எங்கேயும் வந்து காற்று வந்து வெளியே போகலை, இங்கே தான் வந்து வெளியே வந்து போகுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெடி பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து சப்மரைனே வந்து முடிஞ்சிடும். இதை வந்து அப்படியே வந்து பலூனுக்குள்ளே வந்து இது உள்ளக்க இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பலூனுக்குள்ளே வந்து போகணும். ஸோ பலூனுக்குள்ளே வந்து போயிட்டு ஃபிட் பண்ண கடைசியாக தான் ஃபிட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. அதுக்கடுத்து வெயிட் வந்து ஒன்று ஆட் பண்ணணும். வெயிட் வந்து கீழே, அதாவது இது வந்து மேல் பகுதின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது கீழ் பகுதின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதை வந்து வெயிட்டை வந்து கீழ் பகுதியில் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் தண்ணிக்குள்ளே வந்து முங்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருளாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு க்ளூ நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி விட்ருங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் காயணும். அதுக்கடுத்து எதுக்காகனா, இது சப்மரைன் வந்து இதுதான் கீழ்ப்பகுதி. ஸோ இது கீழ்ப்பகுதியை நோக்கி தான் இருக்கும், இல்லைன்னா சுற்றிடும். ஸோ அதுக்காக ஸோ இந்த மாதிரி மட்டும் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு இது மாதிரி செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து உள்ளக்க வந்து பலூனை வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். உள்ளக்க இருக்கிற மாதிரி வந்து உள்ளக்க வச்சுட்டு வாட்டர் கேனை வந்து நல்லா வந்து மூடிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வந்து மூடிடுங்க. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து பண்ணணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஒரு சூப்பரான சப்மரைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண சப்மரைனை வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து காட்டமெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சரி ஓகே, தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சப்மரைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து போட போகிறோம். இதுதான் நம்மளோட சப்மரைன். இது வந்து தண்ணிக்குள்ளே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு வச்சனி பாருங்கள், மிதக்க தான் செய்யும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து அதில் உள்ளக்க வந்து ஃபில் ஆகும். ஸோ நம்ம கீழே வெயிட் வச்சதுக்கு ரீசனே இந்த மாதிரி நேரம் நிற்கணும், அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாக இதாகிடுச்சிங்க பாருங்கள், உள்ளக்க வந்து முங்கிருச்சு. நம்ம சப்மரைன் வந்து உள்ளக்க முங்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து எங்கேனாலும் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வரும். உள்ளக்க நல்லா போயிடும். இப்போ வந்து மிதக்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஏரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து அடைக்கணும். பார்த்தீங்களா, உடனே நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இது வந்து நேராக வந்துடும் இப்போ, ஏன்னா வெயிட் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பராக நிற்கிது. நம்மளுக்கு சப்மரைன் வந்து அழகாக வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து வச்சுட்டு நம்ம கப்பல் மாதிரியே போக வைப்பாங்க. அதுக்கடுத்து மெதுவாக வந்து காற்றை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதாவது தண்ணி வந்து உள்ளக்க வந்து இறக்குவாங்க. ஸோ அப்போ போல் வந்து என்ன ஆகும்னா, சப்மரைன் வந்து மெதுவாக வந்து தண்ணிக்குள்ளே வந்து முங்க ஆரம்பிக்கும். ஸோ முங்க ஆரம்பிச்சுன்னு ஒரு கட்டத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சப்மரைனை வந்து இயக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு அப்படியே வந்து காற்றை ஃபுல்லாக எடுத்தோடனே தண்ணிக்குள்ளே வந்து மெதுவாக வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்மரைன் வந்து ஒர்க் ஆகுது. இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, உள்ளக்க வந்து ஏர் வந்து இந்த மாதிரினா அடிக்க மாட்டாங்க. அங்கே வந்து கம்ப்ரஸ்டு ஏரை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கலாம். சிரஞ்ச் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சைடு வந்து அடைச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சிரஞ்ச் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். நம்ம இழுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கம்ப்ரஸ்டு ஏர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஏரை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து மேலே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படினாலும் வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து வினிகர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு வந்து கிரியேட் ஆகும். அது வந்து ஒரு கேஸ் மாதிரி, அதை வச்சுட்டு மேலே கொண்டு வரலாம். அது போக கம்ப்ரஸ்டு ஏரை வந்து கிரியேட் பண்ணி அப்படியும் வந்து மேலே வந்து கொண்டு வர வைக்கலாம். அது போக நடுவுலையே வந்து பார்த்திங்கன்னா நிற்க வைக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்ணலாம். சரி ஓகே, இது வந்து இந்த மாதிரி தான். இப்போ வந்து எப்படி சப்மரைன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் காற்று வந்து இனிமேல் நம்மளுக்கு வந்து அது அழகாக வந்து மேலே வந்து நின்றுச்சுங்க. அப்படியே மூவ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். சப்மரைன் ஃபுல்லாக காற்று வந்து மெதுவாக இறங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாகிடும். இந்த ஓஸ் இருக்கனால நம்மளுக்கு வந்து மேலே வந்தால் இங்கிட்டு தூக்கிட்டு வருது. சப்போஸ் வந்து ஓஸ் இல்லாமல் நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா இன்னும் அப்படியே கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதை வச்சு வந்து எப்படி வந்து சப்மரைன் வந்து தண்ணிக்குள்ளே வந்து போகுது, தண்ணிக்குள்ளே இருந்து வெளியே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும். ஏதோ ஒரு சின்னதாக வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து கண்டிப்பான முறையில் எப்படி கம்ப்ரஸ்டு ஏரை கிரியேட் பண்ணுறது, அதுபோக தண்ணிக்குள்ளே வந்து இறக்கிட்டு ஆர்சி, அதாவது நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் அதை வந்து எப்படி வந்து வேலை செய்ய வைக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அது பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்மரைன் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தடில் நீங்கள் சப்மரைன் வந்து கான்செப்டை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குறது மூலயமா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதுபோக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணிக்குள்ளே வந்து இது வந்து முங்கி வந்து அடியில் ஆழத்தில் வந்து போகும்போது நம்மளுக்கு பயங்கரமான ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து தாங்கலை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நசுங்கி போயிடும். ஸோ அதுக்கேற்ற ப்ரெஷரை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டல்ஸை வச்சு வந்து பண்ணுவாங்க. இங்கே வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா அழுத்தமும் வெளி அழுத்தமும் கொஞ்சம் ஈக்குவல் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து உள்ளக்க வந்து கிரியேட் ஆகணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்மளுக்கு அங்கே வெளியே இருந்து ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சடக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நசுங்கி போயிடும். ஸோ இதுதான். ஸோ இந்த சிம்பிளான கான்செப்டை வச்சும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சிங்க அப்படின்னா இந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதுபோக வந்து அடி ஆழத்தில் வந்து போகும்போது சும்மா நார்மல் தண்ணி கேனையுமே உள்ள போட்டாலே வந்து அது நசுங்க தான் செய்யும். ஸோ அது வந்து ப்ரெஷர்னால தான் காரணம். ஆனால் வந்து அந்த ப்ரெஷரை வந்து ஈடு கொடுக்கலாம். நீங்கள் உள்ளக்கு அதிகமான ப்ரெஷர் காற்று கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரோட ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா அது வந்து உடையாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வந்து இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.